ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஹோட்டலில் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த தாபா ஸ்டைலில் சாப்பிடும்போது இருக்க ஃபீல் இருக்கே, தனி ஃபீல் தான். யாரெல்லாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தாபா ஸ்டைலில் ஒரு பன்னீர் கிரேவி செய்யலாம் வாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்க்கு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அது கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ரா வெஜிடபிள்ஸ், ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ இதெல்லாம் சேர்த்துட்டு பன்னீரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவிட்டு நல்ல ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் மேரினேட் பண்ணி வச்சிருக்க பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் கடாயில் ஒரு பட்டர் பீஸ் சேர்த்துட்டு ஒரு ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ஆனியன் நல்லா வணங்கி வந்ததும் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போன பின்னாடி நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் 2 டொமேட்டோவும் ஒரு 15 பீஸ் முந்திரியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போன பின்னாடி தேவையான அளவு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்க பன்னீர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இறக்கும்போது நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு கைப்பிடியில் மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பராக ரிச்சான டேஸ்ட்டில் நம்மளுடைய தாபா ஸ்டைலில் பன்னீர் டிக்கா மசாலா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.